வணக்கம்டா மாப்ள பாண்டிச்சேரியிலேருந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ போட போகிறோம். என்னடா ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல விதமான ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான ஹெட்ஃபோன் சொல்கிறதோட IEM அப்படின்னு சொல்லலாம், இன் இயர் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹெட்ஃபோனுடைய அன்பாக்சிங் வந்து குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தாங்க பாக்ஸு. கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணி 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹெட்ஃபோன் வந்து நம்ம கையில் கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பிரித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தாங்க இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரா மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்திங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. மற்ற ஹெட்ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து தனியாக கொடுத்துட்றாங்க. இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயர், காப்பர் பிளேட்டட் ஒயர் இருக்குது. அப்புறம் இந்த இயர் பீட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பாக்ஸுக்குள்ளே என்னடா இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இயர் டிப்ஸ் இருக்குதுங்க. அதாவது மீடியம் ஸ்மால் சைஸு இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் லார்ஜ் சைஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட்டு, இது வந்து யூசர் மேனுவல் அப்படி கூட சொல்லலாம். இப்போ நம்ம பட்ஸை வந்து தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பின் வந்து அடாப்டர் மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டும் தனியாக இருக்கும். இதில் எது லெஃப்ட் ரைட்டுன்னு கரெக்டாக பார்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த IEM வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து ஹெட்ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு யாராக்கெல்லாம் தெரியுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் எதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைனலாக ஒயரெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோனுடைய பேர் என்னென்னா IEM, இன் இயர் மானிட்டர். இது என்ன பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா KC EDX Pro அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். எதில்டா வாங்கினேன்னு கேட்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெப்சைட்லேருந்து கிடைக்குது. ஹெட்ஃபோன் ஜோன் அப்படி ஒரு வெப்சைட்லேருந்து கிடைக்குது, கான்செப்ட் கார்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து கிடைக்குது, அப்புறம் நம்ம அமேசான்லேயும் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஒன்றில் 1000 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒன்றில் 900 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒன்றில் 990 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து கிடைக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 920 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோனை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் மேக்னெட்டிக் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தி பெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரி கலர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது, சில்வர் கலர் ஒன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா சியான் கலர் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட்டட் கேபிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காப்பர் கலர்லாம் இருக்கும். மேலே வந்து சிலிக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 15 நாள் ஆகும், 10 நாள், ஆமாம் 1ஆம் தேதி வாங்கினேன். 1ஆம் தேதி வந்து என் கையில் கிடச்சிது. இன்றைக்கி என்ன தேதி 14. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு போடுறேன். ஏன்னா வாங்கின உடனே நம்ம வீடியோ போடக்கூடாதுல்ல. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ வந்து நான் இது வரைக்கும் கேட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா வித் மைக்கு, வித்தவுட் மைக்குன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட தான் நான் வாங்கினேன். ஸோ வாங்குறதே வாங்குறோம், நம்ம வந்து மல்டி பர்பஸாக இருக்கணுன்றதுக்காக மைக்கோட வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம கால்லாம் ஏதாவது பேசினாலும் பேசிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டேங்கிள் ஃப்ரீ கேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் இது டேங்கிள் ஃப்ரீலாம் இல்லை. கொஞ்சம் அடிக்கடி இது பாருங்கள், இந்த மாதிரி சிக்கெலாம் மாட்டுது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். ஆனால் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே உட்காந்து எழுதுக்கும்போது இந்த முட்டியில் மாட்டிலாம் இழுத்து இருக்குது. அப்படி இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அடுத்துக்கும் தான் நினச்சேன், பட் நல்லா இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா டைப் சியும் கிடைக்குது. நீங்கள் வந்து இப்போ என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய ஃபோனில் வந்து 3.5 ஜாக்கு வரது கிடையாதுங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசிலே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. டேக்குன்னா டிஜிட்டல் டு ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா டைப் சி நார்மல் அடாப்டர் போட்டு இந்த ஹெட்ஃபோன் ஜாக் போட்டு யூஸ் பண்ணுறதோட அந்த மாதிரி போயிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு அவுட்புட் ஒன்றும் வர மாதிரி தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் ஆம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். சாங்ஸ்லாம் வந்து மேபி நான் அதில் தான் கேட்பேன். ஸோ அதில் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குதுங்க. வாய்ஸ் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க. ஒரு பாட்டில் எவ்வளோ வாய்ஸ் கிளாரிட்டி வருதோ அதை ஒரிஜினலாக அப்படியே வந்து நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னென்ன வாசிச்சு இருக்கிறாங்களோ மேபி வந்து பார்த்திங்கன்னா நான் இதை தான் முக்கியமாக சொல்லணும்.
ஏன்னா நிறைய இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த இயர்ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஸ் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கேட்குற மாதிரி அதில் வந்து அந்த ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா ரெடி பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படி தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்காகவே பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் லவ்வர்ஸ் யாராவது இருக்கிறீங்க, எனக்கு வந்து மியூசிக் கேட்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, புதுசாக என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய சாங் கேட்டிருக்கேன். பட் இந்த இயர்ஃபோனில் கேட்கும்போது அந்த சாங்லாம் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சவுண்ட் கேட்குது. எந்த விதமான ஒரு இதுவுமே லேக் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இயர்ஃபோனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தனியாக ஃபீல் பண்ணுவீங்க அது ஏன்னா நம்ம வாயால் சொல்ல முடியாது. இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். சரி ஓகேப்பா, இப்போ நார்மல் ஹெட்ஃபோனில் வந்து பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்போ இதில் பேஸ் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டாக இருக்கட்டும், ட்ரம்ஸு, வாய்ஸுடைய டோனு, ஹை ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, லோ ஃப்ரீக்குவன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். பேஸ் இந்த இடத்துல தான் வருதுன்னா அது அந்த இடத்துல மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ நார்மல் இயர்ஃபோன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாகவே பேஸ் வந்துகிட்டே இருக்கும். மற்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கேட்காது, நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக கொடுக்குங்க. ஸோ பேஸ் இருக்கிற இடத்துல பேஸ் இருக்கும். நீங்கள் பவர் ஆம்பில் மோஸ்ட்லி பவர் ஆம்பில் கேளுங்க. நான் பவர் ஆம்பில் கேட்குறேன், பேஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இதில் நான் கூட பேஸ் வராதுன்னு நினச்சேன், பட் பேஸ் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப தம்பி பேஸ்லாம் இருக்காதுங்க. நீங்கள் ரொம்ப டும் அப்படிலாம் இருக்காது. பேஸ் இதுதான் பேஸு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம கேட்குறதுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. நானே பேஸ் லவர் தான், பட் இருந்தாலும் இதில் இருக்கிற பேஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூயல் டிரைவர் இருக்குது. இதில் வந்து கேசி கேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அப்புறம் EDX Pro Xன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதோட பேஸுக்காகவே வந்து செப்பரேட்டாக அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுவே ஓகேன்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் பேஸும் வந்து கேட்க போகிறதில்ல, நம்ம பாட்டில் என்னென்னலாம் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்காக நான் இதை வாங்கினேன். கேமிங்க்கு இது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே தாங்க. கேமிங்லாம் விளையாண்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. ஏன்னா அதோடைய சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுட் ஸ்டெப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேட்கும். எனிமி எந்த பக்கம் இருந்து வரான், இந்த ரைட் சைடுனா ரைட் சைட்லேருந்து வரானா அப்படின்றதெல்லாம் அக்யூரேட்டாக கேட்கும். ஏன்னா நீங்கள் நார்மல் ஹெட்ஃபோன் நான் இவ்வளோ நாள் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரியல்மி பட்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயர்டு ஹெட்செட் தான் ரெட்மியில் டூயல் டிரைவர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 800 சம்திங் வரும். ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா 600 வரும். நான் கிட்டத்தட்ட அதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கினேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். இது வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் வாங்கின கம்பல்சரி வாங்கணும்லாம் நான் சொல்லலை. இது வந்து ஓனாக நான் காசு போட்டு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மியூசிக் இந்த மாதிரி கேட்கணும், எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை தாராளமாக வாங்கிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 வெப்சைட்லேருந்து கிடைக்கும். அதிலேருந்து போய்ட்டு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலான்னு கேட்காதீங்க. நான் அதுக்கான காரணத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு. ஸோ அவ்வளோதாங்க.